ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவ்ஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி சட்னி சொல்லுவோம் இல்லையா, புளி சட்னி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் லெமன் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கப் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் டேட்ஸ் போட போகிறது கிடையாது. நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள். அவ்வளோதான். இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இறக்கிடுங்க. ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கடைசியாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பானிபூரி மசாலா வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு இல்லை இனிப்பு எதாவது கம்மியாக இருந்ததுன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது சரியாக சொல்லணும்னா 7 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இப்போ ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை குட்டி குட்டி பூரியாக ரொம்ப சின்ன சைஸாக திரட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு புஃப்னு வருதுன்னு, உப்பி வருது. அது
அது நல்லா கோல்டன் கலரில் மாறின விட்டு எடுக்கணும். நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுக்கணும். முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. நான் இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ கடைசியாக இதை நம்ம சாப்பிட வேண்டியதான். ஒரு பூரியில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி சட்னி, கொஞ்சமாக க்ரீன் சட்னி விட்டு சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தேவ்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.